யோகாசனம் மூலமா நம் உடலை எப்படி ஆரோக்கியமா வைத்துக் கொள்ளலாம் என்பது பற்றி நமக்கு சிறப்பான முறையில் விளக்கம் அளிக்கிறார் திருமதி பத்மாவதி அமுதன் அவர்கள். வணக்கம். என்னுடைய பேர் பத்மாவதி அமுதன். நான் ஒரு யோகா டீச்சராக இருக்கேன். என்னுடைய பிராண்ட் நேம் வந்து பிரானலிக்ஸ் யோகா. ஆன்லைன் யோகா கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் கார்ப்பரேட்ஸ், காலேஜஸ், இந்த மாதிரியான ஃபாரம்ஸில், பிளேசஸ்லலாம் வந்து வெல்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கோச்சாக இருக்கேன். யோகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நேரடியாக ஆசனங்களை குறிக்காது. யோகா அப்படிங்கிறது வந்து 8 நிலைகள் இருக்குது அதில். ஸோ அந்த காலகட்டத்தில் அந்த 8 நிலைகளில் உயர்ந்த நிலை அடையிறதுக்கு உடலை பேணி பாதுகாக்கிறதும் மனசை பேணி பாதுகாக்கிறதும் ஒரு நிலையாக இருக்கணும். இதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு வரும்போது தான் அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்றதுக்காக இதை 8 நிலைகளாக வகுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம உள்ள தூய்மை, நம்மளோட டிசிப்ளின்ஸு, ஒரு படுத்து எந்திரிச்சு வந்தால் அந்த பெட்ஷீட்டை மடித்து வச்சுட்டு வர்றது, பெட்டை சரி பண்ணிட்டு வர்றது, தினமும் வந்து உடற்பயிற்சி செய்கிறது, உடற்பயிற்சிக்கு அப்புறமா பிராணாயாமா பயிற்சி செய்கிறது, அதுக்கப்புறமா மெடிடேஷன், தியானங்கள் செஞ்சு நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம வாழ்வியல் முறையை சிறப்பாக அமைச்சுக்கிறதுக்காக இருக்கிற ஒரு பாடம்னு சொல்லலாம். செட் ஆஃப் லெசன்ஸ் இருக்கிறது தான் வந்து யோகா அப்படிங்கிறது. அதில் நான் தேர்ந்தெடுத்து பயிற்சி பண்ணுறது ப்ளஸ் கற்றுக் கொடுக்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசனங்கள், பிராணாயாமா, அதை தொடர்ந்து வரக்கூடிய மெடிடேஷன், இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் நான் கொடுக்குறேன். அந்த 8 limbs ஆஃப் யோகாலேயே பார்த்தீங்கன்னா 3வது நிலையில் ஆசனம் வருது, அதுக்கப்புறமா தான் பிராணாயாமா வருது. ஸோ நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது உங்களுடைய பிளட் வெசல்ஸ் எல்லாம் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், ரத்தம் சீராக உடம்பினுடைய எல்லா பகுதிகளுக்கும் பாயும். ஸோ இப்படி இருக்கிற நிலையில் அதுக்கப்புறமா நம்ம பிராணாயாமா பயிற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற பிராணாயாமாவுடைய முழுமையான பலன் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் ஏன் முதல்ல சொல்லித்தரணும் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நமக்கு உடம்போட உழைப்பு கம்மியாக இருக்குது. மனசளவில் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, தூக்கமின்மை, ஒரு எதுலேயுமே ஒரு நிறைவில்லை அப்படிங்கிற மாதிரியான நிலை இருக்குது. அதை போக்கணும்னா முதல்ல நம்ம வந்து நம்மளோட உடம்புக்கு மரியாதை கொடுக்கணும், அந்த உடம்பை சீராக பாதுகாக்கணும், மனசை வந்து சீராக பாதுகாக்கணும். அதுக்கப்புறமா தான் இந்த உடல் மனசுலேருந்து வெளிப்படுற பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், ஒரு டீச்சராக இருக்கட்டும், ஒரு டான்ஸராக இருக்கட்டும், ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், யாருமே இந்த சமுதாயத்துக்கு நல்லது பண்ண முடியுன்றதுனால ஐ ப்ரிஃபர் எக்ஸசைஸ் அண்ட் பிராணாயாமா ஃபர்ஸ்ட். யோகாவில் வந்து என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆசனங்கள் தாங்க. நான் ஆசனங்களுக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா உயிர் காக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகளும் இந்த உடம்புக்குள்ளே தான் இருக்குது. இந்த உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் காக்கும் ஆசனங்களை ஒரு ஃப்ரேம் மாதிரி, ஒரு வீடு மாதிரி பாதுகாத்து வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸு. ஸோ இந்த ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸை உட்படுத்தி இருக்கக்கூடிய ஆசன பயிற்சிகள் வந்து நம்ம தினமும் பயிற்சி பண்ணும்போது அதை தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகளான ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி, மூளை, இதெல்லாம் வந்து இன்னும் சிறப்பாக செயல்படும். நோய்கள் இல்லாமல் நம்மளுடைய உடம்பை முழுமையாக பாதுகாக்கிறதுக்கு ஆசனங்கள் பெருமளவில் உதவிகரமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே இப்படி ஒரு சிறப்பு வந்து நம்ம யோகாசனத்துக்கு தான் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. அது என்னென்னா சிரசாசனம். உலகத்தில் வேறு எங்கேயாவது 6 அடி உடம்பிற்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவாங்க. அந்த சிரசை தரையில் வச்சு மொத்த உடம்பினோட வெயிட்டையும் அந்த தலை மேலே வச்சு நிறுத்துகிற மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அது நம்மளுடைய இந்தியாவில் இந்த யோகாசன பயிற்சியில் தான் இந்த சிரசாசனம் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இந்த சயின்ஸை வந்து அந்த காலகட்டங்கள்லேயே ரொம்ப அழகாக வகுத்துருக்காங்க. எண்டோக்ரைன் கிளான்ஸ், அதுதான் சக்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சக்ராஸ்க்கும் ஒவ்வொரு விதமான வேலைகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு சக்ராஸையும் தூண்டி விடுறதன் மூலயமா அந்த உடம்புக்கு தேவையான பலவிதமான பலன்கள், அந்த சக்ராஸினுடைய வேலை என்ன, அது சரியாக செய்யக்கூடியதற்கான நெறிமுறைகள்னு சிலதெல்லாம் இருக்குது. அதை தூண்டி விடுறதுக்குன்ட்டு நிறைய ஆசனங்கள் வந்து நம்மளுடைய யோகாசன பயிற்சியில் இருக்குது. ஸோ சூரிய நமஸ்காரம் எடுத்துக்கலாம். சூரிய நமஸ்காரம் வந்து பார்த்திங்கன்னா இதை பயிற்சி பண்ணுறதன் மூலயமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எண்டோக்ரைன் கிளான்ஸு அழகாக வந்து ஆக்டிவேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஜாயின்ஸு, மசில்ஸை வந்து அருமையாக ஸ்ட்ரெச் பண்ணுது.
யோகா அப்படின்னாலே ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் தானே அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, யோகாவில் ஸ்ட்ரெச் பண்ணி ஃப்ளெக்சிபிலிட்டி ப்ராக்டிஸும் நம்ம பண்ணுறோம். அட் த சேம் டைம் நம்ம உடம்போட ஓன் வெயிட்டை யூஸ் பண்ணி வெயிட் ட்ரைனிங்கும் பண்ணுறோம். உங்கள் உடம்புக்கு என்ன அளவுக்கு தாங்குமோ அந்த அளவுக்கு உங்கள் உடம்போட வெயிட்டை நீங்கள் பயன்படுத்தி வெயிட் ட்ரைனிங் பண்ணுறீங்க, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறீங்க. இதன் மூலயமா வந்து உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை நாடிகளும் சிறப்பாக செயல்பட வைக்கிறோம். அண்ட் மூச்சு பயிற்சியில் இந்த லங்ஸில் வந்து லோப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொரு விதமான மூச்சு பயிற்சிக்கும் ஒவ்வொரு விதமான தன்மை இருக்குது. இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலயமா ஒவ்வொரு லோப்ஸுக்கும் உண்டான பயிற்சி கொடுக்குறோம். இன்னும் டீப்பராக கூட நம்மளால் வந்து பிராணாயாமா ப்ராக்டிசஸ் பண்ணி நம்மளுடைய லங்ஸை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ எக்ஸ்ட்ரீம்க்கு ஆசனா பண்ண முடியுமோ அதுவும் நம்மளுடைய ஆசனங்களில் இருக்குது. என்னால் முடியவே முடியாதுப்பா, நான் பயங்கர சோம்பேறி, இல்லை நான் வந்து என்னோட வேலை இப்படி, அந்த மாதிரி நீங்கள் நினச்சாலும் அப்படியும் சேம் பலன் கொடுக்கக்கூடிய சிம்பிளான ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் ஆசனங்கள் இருக்குது. நல்ல ஒர்க் அவுட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக பண்ணக்கூடிய அளவுக்கான ஆசனங்களும் இருக்குது. அட் த சேம் டைம் என்னோடய லைஃப் ஸ்டைல் வந்துட்டு ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது, நிறைய வேலை இருக்குது, பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருக்கேன், நேரம் இல்லைன்றப்போ அந்த நிலையிலையும் சிம்பிளான ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி உங்கள் உடம்புல நீங்கள் எந்த விதமான நோயும் நொடியும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான பல வழிகள், ஆசனங்கள் நம்மளோட யோகாசனத்தில் இருக்குது. இப்போ ஒரு சிம்பிள் ஆசனம் அதை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஆசன பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய கால்களில் இருக்கிற கேஸ்ட்ரோனமஸ் மசிலும் சோலியஸ் மசிலும் நீங்கள் நல்லா அருமையாக ஒர்க் அவுட் கொடுக்குறீங்க. சரி, இந்த மசில்ஸ்னால என்ன பலன்? இந்த மசில்ஸ் வந்துட்டு நம்ம இப்போ கிராவிட்டினால் ஒரு பொருளை கீழே போடும்போது அது ஈஸியாக கீழே போயிடும். அதே பொருள் கீழே இருந்து மேல் நோக்கி வரணும்னா அதுக்கு ஒரு எஃபோர்ட்டை தேவைப்படுது. ஸோ அதை நம்ம குனிஞ்சு அந்த பொருளை எடுக்கணும். அதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் எல்லா ஆர்கன்ஸ்க்கும் பாஞ்சிட்டு பாதத்துக்கு போயிடுது. அங்கே போன அந்த ரத்தத்தை திருப்படியும் மேலே எடுத்துகிட்டு வந்து நம்ம இதயத்துக்கு கொண்டு போகணும். அது உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமான வேலை. இந்த வேலைகளை செய்கிறது வந்து என்ன மசில்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்ட்ரோனமஸ் அண்ட் சோலியஸ் மசில்ஸு. ஸோ இந்த மசில்ஸ்க்கு என்ன பெரிய ஒர்க் அவுட் கொடுக்கணும், ரன்னிங் போகணும், பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணணுமா? அப்படி இல்லை. உங்கள் குதிகால்களை உயர்த்தி சிம்பிளாக பண்ணுற ஸ்ட்ரெச்சஸ் மூலியமாகவே இந்த மசில்ஸை நீங்கள் அருமையாக ஸ்ட்ரெச் அண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் வந்து தாடாசன் அப்படிங்கிற பயிற்சி மூலியமாக பண்ணலாம். முறையாக தாடாசன் பயிற்சி பண்ணும்போது உங்கள் கைகளை அகெயின்ஸ்ட் கிராவிட்டி உயர்த்தி இந்த பயிற்சியை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கொலஸ்ட்ரால் பேலன்ஸ் கண்ட்ரோலுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் உங்களுடைய லோவர் பாடி எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய அப்பர் பாடி ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும். மூடு, இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கமின்மை அப்படிலாம் சொல்கிறவங்க தாடாஸ்னா ஸ்ட்ரெச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த தாடாஸ்னா எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாங்க. முறையான தாடாஸ்னாவும் நான் சொல்கிறேன். அட் த சேம் டைம் உங்களுடைய ஒர்க் பிளேஸ்லையோ இல்லைனா நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுற நேரத்தில் கூட சிம்பிளாக உங்கள் குதிகால்களை உயர்த்தி எப்படி இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறதுன்றதையும் சொல்கிறேன். தாடாஸ்னா எப்படி பயிற்சி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். கால்களை இப்படி சேர்த்து வச்சுருக்கணும். கைகளை மேலே கொண்டு வந்து தலைக்கு மேலே இப்படி விரல்களை கோர்த்துக்கணும். அதை அப்படியே இப்படி ட்விஸ்ட் பண்ணி மூச்சை உள்ளிழுக்கும் போது இன்ஹேல் பண்ணும்போது உங்களோட ஹீல்ஸை குதிகால்களை உயர்த்தி இப்படி கைகளை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். எக்ஸேல் பண்ணும்போது குதிகால்களையும் கைகளையும் பொறுமையாக கீழே எடுத்துகிட்டு வாங்க. அகெயின் கைகளை மேலே கொண்டு வந்து விரல்களை கோர்த்து ட்விஸ்ட் பண்ணி இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 7லிருந்து 12 முறை பயிற்சி பண்ணலாம். கடைசியாக பண்ணும்போது பேலன்ஸுக்காக இப்படி நிற்கணும். இதுலேயே நீங்கள் உங்களோட குதிகால்களை இப்படி உயர்த்தி உயர்த்தி எடுக்கும்போது உங்களோட காஃப் மசில்ஸ்க்கு நல்ல ஒர்க் அவுட் கிடைக்கிறத உணர்வீங்க. இதே தாடாஸ்னால இன்னொரு வேரியேஷன் தான் ஹீல்ஸ், குதிகால்களை மேலும் கீழுமா உயர்த்தி இறக்கிறது. அப் அண்ட் டவுனு, ஹீல்ஸ் அப் அண்ட் டவுன். ஸோ இந்த பயிற்சி பண்ணுறதன் மூலியமாக தான் காஃப் மசில்ஸில் இருக்கக்கூடிய கேஸ்ட்ரோனமஸ் மசில்ஸ்க்கும் சோலியஸ் மசில்ஸ்க்கும் நல்ல பயிற்சி கொடுக்குறோம். இதை வந்து 20 முறை அப் அண்ட் டவுன் பண்ணலாம்.
2லேருந்து 3 முறை இதை பயிற்சி பண்ணலாம். இது வரைக்கும் பார்த்த யோகா சம்மந்தமான எக்ஸ்ப்ளனேஷன்ஸில், ஆசனங்களில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய என்கொயரிஸை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். அண்ட் நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அண்ட் கார்ப்பரேட்ஸ், காலேஜஸ் இந்த மாதிரி இடங்களில் வெல்னஸ் ப்ரோக்ராம்ஸும் கண்டக்ட் பண்ணுறோம். இது சம்மந்தமான தேவை ஏதாவது இருக்குன்னாலும் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.